நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்கு. முதலாவது ஹெல்த் பெனிஃபிட் வந்து கார்டியோவாஸ்குலர் பெனிஃபிட். ஸோ இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்து. ரெண்டாவது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லும் போது நம்மோட பாடியிலே நிறைய செல்ஸ் இருக்கு, சின்ன 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 செல்ஸ் இருக்கு. ஐபல்ஸ் வந்து வெறும் உங்க ஆர்கன் மேல மட்டும்தான் அது வேலை செய்யாது, ஒரு சின்ன சின்ன செல்ஸ் மேலே அது வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐபல்ஸ். மூணாவது வந்து இம்யூன் பூஸ்டிங் கேப்பபிலிட்டிஸ். உங்க நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த ஐபல்ஸ் வேலை செய்யும். வைரஸ் பாக்டீரியா மேலே அது நல்ல ஒரு வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஐபல்ஸ். அது மட்டும் இல்லை, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நாங்க பார்க்கல ஆன்டி கேன்சர் பெனிஃபிட்ஸ் என்ன சொல்றாங்க. சப்போஸ் ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்தா, கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய ஒரு நோய்கள் இருக்கு. ஆக்சுவலி கேன்சர் வந்து ஒரு நோய் இல்லை, அது ஒரு 10 நோய்கள் சேர்த்துட்டு ஒரு நோய். இந்த ஒரு நோயில நீங்க பார்த்தா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டைஜஷன் சரியா இருக்கல, இந்த மெட்டபாலிசம் சரியில்லை, மோஷன் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி யூரின் ப்ராப்ளம் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து ஒரு செகண்டரி ப்ராப்ளம்ஸ் என்ன சொல்றாங்க. நீங்க ஐபல்ஸ் அந்த ஒரு மாதிரி பேஷண்ட்ல நீங்க கொடுக்கும்போது அவருக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன சொல்றாங்க, அவரை ஒரு எந்த சொல்லலாம், ஒரு லைஃப்ல ஒரு மாடிஃபிகேஷன் வரும். இந்த ஐபல்ஸ் சாப்பிடும் போது இந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, இந்த மெட்டபாலிசம்ல ப்ராப்ளம்ஸ் இருக்காது, மோஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஐபல்ஸ்ல இருந்து we can tackle this. Not only this my dear friends. சோ ரெண்டாவது நீங்க நர்வஸ் சிஸ்டம் பெனிஃபிட்ஸ், எஸ்பெஷலி நம்ம பிரெயினுக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, எஸ்பெஷலி இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கலாம், ஆல்சைமர்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இந்த நினைவுக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம், அம்னீசியா என்ன சொல்றாங்க ஆக்சுவலி, எஸ்பெஷலி இந்த மெமரி ப்ராப்ளம்ஸ், மெமரி லாஸ் வரும் இந்த மாதிரி நோய்களுக்கு. சிமிலர்லி லாஸ்ட் நீங்க பார்த்தா நீரிழிவு நோயில வந்து உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். டயபெட்டிஸ் என்பது ஒரு நோய் இல்லை, அது கூட ஒரு 10 நோய் சேர்த்துட்டு ஒரு நோய்னு சொல்றாங்க. இந்த டயபெட்டிஸ்ல கூட உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ்ல உங்களுக்கு கண்ணுல காம்ப்ளிகேஷன் வரும், இதுக்கு நாங்க வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி என்ன சொல்றாங்க. சிமிலர்லி கிட்னில ப்ராப்ளம் வரும், டயபெட்டிக் நெஃப்ரோபதி என்ன சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு நோய்களுக்கு வந்து ஐபல்ஸ் வந்து ஒரு நல்ல மருந்து. சோ டயபெட்டிஸ் இருந்தா கூட நீங்க ஐபல்ஸ் யூஸ் பண்ணணும். நாங்க அதை பத்தி இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் அதை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸுக்கு ஐபல்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் த பாயிண்ட் இஸ் கிளியர். சோ இப்போ